ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு கிச்சன் டூர் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. இதுதான் வந்து கிச்சனோட என்ட்ரன்ஸ் கன். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து போட்டிருக்கோம். கிச்சன் டோரில் வந்துட்டு சர்ச்சில் கொடுத்த சில வசனங்கள் வந்து இதில் வந்து ஒட்டியிருக்கேங்க. கிச்சனை வந்து ஓப்பன் பண்ண உடனே ஹாலிலேருந்து பார்க்கும்போது வியூ வந்துட்டு இப்படி தான் இருக்கும். கிச்சனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்திங்க அப்படின்னா 2 ஜன்னல் வந்துட்டு இருக்குங்க. நம்ம கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா 6 கதவு உள்ள 2 ஜன்னல் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனோட சைஸ் வந்துட்டு 10க்கு 8. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்துட்டு இதில் வந்து எல் ஷேப்பில் ப்ளஸ் க்ரீன் கலர் கிரானைட்டில் வந்து கொடுத்துருக்கு. கிச்சனுக்குள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடில் சுவிட்சு பாக்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் வந்து போட்டுட்டு கிரைண்டரு, மிக்ஸி, அதுக்கப்புறம் 2வதுல வந்துட்டு மிக்ஸி ஜாரு, பழைய ஃப்ரிட்ஜோட பால் ட்ரே இருக்குல்ல, அதில் வந்துட்டு 2 டப்பா வந்து போட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு டப்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம் விளக்குற பஞ்சு ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்துட்டு தேங்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு இதெல்லாமே வந்துட்டு காகரி கூடையில் வந்து போட்டு வந்து வச்சுருக்கேன் காத்தோட்டமாக. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு மோட்டருக்குள்ளே சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட்டு சைடில் கார்னரில் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டு வந்து அடித்து அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு பிளேட்டு, அதுக்கப்புறம் மிக்சிங் பவுலு, வடிதட்டு, அதுக்கப்புறம் மண் சட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 தோசைக்கல் வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்குது. அதோட கொஞ்சம் ப்ரெஷ் வந்து போட்டு வச்சுருக்கேன், வாட்டர் கேன் கழுவுற ப்ரெஷ். அதுக்கப்புறம் வடிகட்டிகள் வந்துட்டு இதில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆரோ வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுப்புக்கும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி உரல் இருக்குது. அதுக்கு கீழே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடி வந்து பழசு இருந்துச்சு, அதை வந்து போட்டு வச்சுருக்கேன், கிராக் விழுகாது அதனால. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற அடுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தான் ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் ப்ளஸ் கிளாஸ் ஸ்டவ் அடுப்பு, 2 பர்னர் உள்ள அடுப்பு. இது தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுப்புக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்துட்டு ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த சம்பட்டத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பளம் பொரிச்ச எண்ணெய், அதுக்கப்புறம் புதுசாக வாங்கின நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதே ரைட் சைடில் கார்னரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டு வந்து கார்னர் ஸ்டாண்டு வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் வந்துட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு தாளிப்புக்குள்ள கடுகு, ஜீரகம், கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் 2வதுல வந்துட்டு காஃபி தூள், டீ தூள், ஜீனி, இன்ஸ்டன்ட் காஃபி தூள், அதுக்கப்புறம் ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வந்துட்டு இருக்குது. 3வதுல வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு, நைஸ் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் நெய் வந்து இதில் வந்து போட்டு இந்த 3 லேயர்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் எல்லோ கலர் ஜக்கில் வந்துட்டு தண்ணி வந்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அடுப்பு வந்துட்டு பற்ற வைக்கிறதுக்கு லைட்ரு வந்துட்டு இந்த சைடு வந்து வச்சுக்குவேன். அப்படியே வந்தோம் அப்படின்னா ஜன்னலில் வந்துட்டு இந்த பிஸ்தாவோட வச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு கிராஃப்ட் ஐட்டம் வந்து செஞ்சு போட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா லவ்லி மை கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் காய்கறி கட்டிங் போர்டு வந்துட்டு இருந்துச்சு, அதில் வந்துட்டு செஞ்சு வந்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு செஞ்ச சாப்பாடு வந்துட்டு இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா அவரைக்காய், கத்திரிக்காய் சாம்பார், சாதம், அதுக்கப்புறம் அப்பளம் வந்து பொரித்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம் நைட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜன்னலில் 2 கிளிப்பும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடிக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாத்திரம்லாம் பிடிக்கிறது, அது வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கட்டிங் போர்டு வுட்டில் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு 2 வந்து இருக்குங்க, அதை வந்து தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பழைய ஃப்ரிட்ஜோட ட்ரே இருந்துச்சு, கண்ணாடி ட்ரே, அதை வச்சு நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கெட்டில், அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டைக்கூடு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கத்தி, ஸ்பூனு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டப்பா வந்துட்டு வாங்கியிருந்தேன் மீஷோவில். அதில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு போட்டு வந்து வச்சுருக்கேன், காய்கறி பீலர் எல்லாமே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா, நீல டப்பாவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு உட்டன் கரண்டி வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2வது பிளாஸ்டிக் டப்பாவில் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி வந்துட்டு வச்சுருக்கேங்க. எல்லாமே இந்த இடத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த சைடு வந்துட்டு வச்சுருக்கேன் ஆப்போசிட்டில். ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த செவத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 4 ஊக்கு வந்து போட்டு தாளிப்பு கரண்டி, வடிகட்டி, அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் வந்துட்டு துருவுறதுக்கு உள்ள அந்த பிளேடு எல்லாம் மேலே இருக்குது.
இதுதான் வந்து கிச்சனோட மெயினு செல்ஃபு. பார்த்தீங்க அப்படின்னா கடப்பா கல் 3 கல் போட்டு செல்ஃப் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு அரிசி எல்லாமே இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு வந்து வச்சு இந்த கடாய் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்துட்டு கொஞ்சம் மளிகை ஜாமான் எல்லாமே டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம் வந்து வச்சுருக்கேன். நிறைய பாத்திரம் வச்சுருந்தேன். எதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத பார்த்து அதெல்லாம் பிரித்து எடுத்து வச்சுட்டு இப்போதைக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்துட்டு இவ்வளோ தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது ரெகுலராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு 5 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வச்சுருக்கேன். இடம் வந்துட்டு சேவ் ஆகும் இந்த மாதிரி பண்ணுறதுனால. மேலேயும் நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம், கீழேயும் வந்து சின்ன இந்த சம்பட்டம் கிண்ணம் இது எல்லாமே வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2வதுல வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை ஜாமான் எல்லாமே டப்பாவில் வந்து போட்டு நான் வந்துட்டு வச்சுருக்கேன். நான் வந்து பிளாஸ்டிக் டப்பா தான் வந்துட்டு இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். அதுதான் வந்துட்டு நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பாட்டில் எல்லாமே வரிசையாக அடுக்காமல் அதுக்கு ஒரு ரவுண்டாக ஒரு பிளாஸ்டிக் டப்பா வந்து இருந்துச்சு, கேக் வாங்கின டப்பா. அதில் வந்துட்டு இந்த பாட்டில் எல்லாமே வந்து போட்டு நான் வந்துட்டு இதை வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஒரே டப்பாக்குள்ளே வந்து போயிடும், இடமும் வந்துட்டு சேவ் ஆகும் அதனால. அதுக்கப்புறம் 3வதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைலைட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கட்டிங் பிளேடு வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபில்ட்ருக்கு உள்ள காஃபி ஃபில்ட்ரு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு கடாய் எல்லாமே வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டு ஒன்று இருந்துச்சு, சரி அதில் வந்துட்டு பிளேட்டெல்லாம் வந்து அடிக்கிடலான்ட்டு நான் வாட்டுக்கு ஒரு பிளேட்டை வந்து அதில் அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா செராமிக் கப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளேட்டு, அதுக்கப்புறம் காஃபி கப்பு, காஃபி டம்ளர் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி எல்லாமே வந்து வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, பச்சரிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு, புளி, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, ஜீனி இதெல்லாமே வந்து வச்சுருக்கேங்க. இது வந்து கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்துட்டு குப்பை தொட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி சேரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தண்ணி வந்து எடுத்துகிட்டு வர்ற இந்த பிளாஸ்டிக் கேனு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம் வந்து விளக்கி நைட்டு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு மேட்டு வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குடத்துல தான் வந்துட்டு தண்ணி வந்து ஃபில் பண்ணி நான் வந்து வச்சுக்குவேன், பித்தளை குடத்துல. இங்கனக்குள்ள சிலிண்ட்ரு வந்துட்டு இருக்குது. சிலிண்டருக்கு பக்கத்துலேயே அப்படியே வந்தோம் அப்படின்னா எங்கிட்ட கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அருகாமனை, அருவா, கத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தேங்காய் திருவுறது இது எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஊதா கலர் வாளியில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு, அதுக்கப்புறம் சம்பட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பழைய ஃப்ரிட்ஜோட காய்கறி ட்ரேயில் தான் நான் வந்துட்டு இப்போ மல்லிகை ஜாமான் வந்துட்டு இதில் வந்து வச்சுருக்கேன். அதை தூக்கி போட்டோம் ஃப்ரிட்ஜை, ப்ளஸ் அதில் எது தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு மல்லிகை ஜாமான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்துட்டு இந்த வெட்டுக்காய மருந்து, அதுக்கப்புறம் எண்ணெய், வினிகர் வச்சுருக்கேன். கொஞ்சம் அட்டை பாக்ஸில் வந்துட்டு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த கேக்கு செய்கிறதுக்குள்ள ஐட்டம் ஃபுல்லாக அதில் இருக்குது. கிச்சன் கவுண்டர் டாப் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இருக்கும் எப்போதுமே. ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு வேலை ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா பரப்பி போட்டு வச்சுருப்பேன். ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு கிச்சன் எப்போவுமே நீட்டாக தான் வச்சுருப்பேன். கிச்சன் கவுண்டர் டாப்புக்குள்ளேயும் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சனில் வந்துட்டு 2 மேட்டு வந்து போட்டிருக்கேன். ஒன்று அடுப்புக்கிட்ட ஒன்று வந்துட்டு சிங்குக்கிட்ட ஒன்று வந்து போட்டிருக்கேன். கிச்சனில் வந்துட்டு அதிக நேரம் நம்ம இருக்கிறதுனால மேட்டு வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் வலியெல்லாம் வராது. குதிங்கால் வலியெல்லாம் மேட்டு போடாமல் நம்ம வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு நிற்கக்கூடாது. அதுக்கப்புறம் கிச்சனில் வந்துட்டு இந்த 2 விண்டோ வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல காற்றோட்டமாக இருக்கும். கிச்சனுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாஃப்ட், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த பொருள் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அதை எல்லாமே இந்த அட்டை பாக்ஸில் வந்து போட்டு அந்த காய்கறி ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு மேலே வச்சுக்குவேன். எப்போயாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து எடுத்துக்குவேன். கமெண்டில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, உங்களோட கிச்சன் டூர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காண்டி தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். அவங்க பேர் பிரியா. ப்ளஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் வந்துட்டு என்னோடய கிச்சன். எனக்கு கிச்சன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும். அதிக நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த கிச்சன் தான். எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொல்லுவார், நீ எப்போ பார்த்தாலும் அடுப்படியிலே நிற்கிற, பேசாமல் அங்கே நிற்கல ஒரு கட்டில் போட்டு தந்துடுறேன், பேசாமல் அடுப்படியிலே வந்து படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ தெரியலை, நான் கிச்சன் வந்துட்டு எப்போவுமே நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். எனக்கு கோவம் வந்தாலும் சரி, நான் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிச்சன் மட்டும்தான். கிச்சன் எப்போவுமே நீட்டாக வந்துட்டு வச்சுக்கணும் அப்படின்னு நினப்பேன். அப்போ தான் வந்து சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வரும். அதனால வந்துட்டு
என்னோடய கிச்சன் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். என் கிச்சனுக்குள்ளே வந்துட்டு வேறு யாரையும் விட மாட்டேன். விட்டேன் அப்படின்னா அப்படி கிச்சன் வந்துட்டு தலைகீழாக மாறிடும். அதனால் எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் மட்டும்தான் வந்து சமைப்பேன். மற்ற யாரையும் இதுக்குள்ளே வந்து விட மாட்டேன். விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எது எங்கே வச்சுருக்கேன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து அங்கிட்டு போட்டு, அதை எடுத்து இங்கிட்டு போட்டுன்னு கிச்சன் வந்துட்டு தலைகீழாக மாறி போயிடும். அதனால் எவ்வளோ பேர் வந்தாலும் நான் தான் சமைப்பேன் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கிச்சனில் வந்துட்டு டோர் வந்து போட்டிருக்கோம். அந்த டோருக்கு பின்னாடியுமே வந்துட்டு ஒரு ஹேங்கிங் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த புடைக்கிற சொலகு இதெல்லாம் வந்துட்டு இதில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிச்சனில் வந்துட்டு அடுப்புக்கிட்ட நின்று அப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னா அந்த வாட்ச்சு தெரியும். டைம் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்துட்டு என்னோடய கிச்சன் டூர் வீடியோ. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.